கதையை எங்க சொல்ல அந்த கதையை எங்க அப்படி கொல்லையில கொய்ய மரம் ராசா கொழுந்த நாடு வச்ச மரம் ஏ ரச ரச ஏ ராஜா ராஜா அட ஆனந்த ராஜா கொல்லையில கொய்ய மரம் ராசா கொழுந்த நாடு வச்ச மரம் ஏ கொழுந்த நாடு வச்ச மரம் கொழுந்த நாருக்கு கொழுந்த நாருக்கு கொழுந்த நாருக்கு ஆசைப்பட்டு கொழுந்த நாடு வச்சுக்கிட்ட கொழுந்த நார வச்சுக்கிட்டு கொல்லையில கொய்ய மரம் அப்படி மூலையில முருங்க மர ராசா ராஜா ராஜா மரம் அடி ராஜா ராஜா அட ராக்கெட் ராஜா அடி ராஜா ராஜா அட ராக்கெட் ராஜா அப்படி ஒரு அஜக்டா அடி அஜக்டா மச்சியோரம் மாங்க மர ராசா மாமா நாடு வச்ச மரம் ஏ ராஜா ராஜா வச்சன ராசா உன் தங்கு ராஜா அப்படி ஓடி 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 இந்த ஓடி இந்த போதுமுங்க நாங்கள் அன்னைக்கு எங்க ஊரம் தெரியுமா அது நாளைக்கு ஆமா வேலு வேலு என்னத்த சொல்றது அப்போ ஆண்டவா இருந்த ஊட்டம் மண்ணை வாரிட்டு போயிடுச்சு எங்க தப்பு வீட்டுக்கு போயிட்டாங்க அவ்வளோ உங்களுக்குலாம் தூக்கம் இல்லையா வரலையா நீ மண்டே சரியில்லையே என்னத்த சொல்றது பொண்ணா பிறக்கிறதுக்கு நம்ம ஊர்ல மண்ணா பிறந்திருக்கலாம் 4 பேர் உழுதாவது தண்ணி வச்சிருப்பாங்க ஆனா உண்மையிலே இங்க நான் நல்லா இருக்கேனா நல்லா தான் இருக்கியா? நிஜமாவா? நிஜமாலுமே. ஏத்தா எத்தனை பேர் இருக்கீங்களே நீங்க சொல்லுங்கத்தா. நல்லா இருக்கேனாத்தா? எங்க நல்லா இல்லையா? அவளை தாண்டா என் உடம்புக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். அவன் தாண்டா உண்மையை சொல்லியிருக்கான். அதுக்காக என்னை என்ன இங்கே பெயிண்ட் டப்பாக்குள்ளே இறங்கி வர சொல்கிற? நீ சொல்கிறதே உண்மை. இப்போதைக்கு இப்படித்தான். காலையில் பவுடர் அழிச்சிட்டு வெளியில் வந்தோம்னா ஊரில் சாணி வரக்க கூட கூப்பிட மாட்டாங்க. முகர லட்சணம் அப்படி இருக்கு. இந்த காசை வாங்கிறதுக்கு இந்த நாடகத்தில் என்ன வேஷம்டாலும் போட்டுடலாம். ஆனால் இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஏண்டி? ஒரு வக்கட்டு பந்தை வச்சா ஒரு வக்கட்டு எவ்வுது. ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல் அமுக்குனா 4 கொக்கியும் பட்டார்னு விடுங்குது. சரி ஊக்க குத்துவோம்னு ஊக்க குத்துனா ஆடும்போது கவட்டில் ஊற்றி போடுது. என்னத்த சொல்கிறது? பொண்ணா பிறந்து நல்லா பொழந்து. ஆனால் எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கக்கூடாது. ஏண்டி? ரொம்ப சிரமம். என்னது? பிறந்ததுலேருந்து 25 வருஷமாக வயசுக்கே வரல. ஏன்? நானும் போகாத ஆள் இல்லை வைத்தியம் பார்க்கறதுக்கு. ஆளுகள்லாம் சொன்னாங்கன்ட்டு மதுரையில் ஒரு மிகப்பெரிய மூலிகை வைத்தியரை சந்தித்தேன். சரி ஐயா, வயசு குறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க. என் கூட படித்த பிள்ளைய என் கூட விளையாண்ட பிள்ளைகள்லாம் சடங்காயிட்டாளுங்க. நான் மட்டும் இன்னும் இப்படியே இருக்கேன். சரி, எனக்கு வயசுக்கு வர ஆசையாக இருக்குது அப்படின்னு அந்த வைத்தியர்கிட்ட போய் கேட்டேன். சரி, அப்போத்தே அந்த வைத்தியர் சொன்னார், என்னன்னு? ஒரு மூலிகை இலை ஒன்று வயக்காட்டில் கிடக்கு. அந்த இலையை பிடிங்கிட்டு வந்து அரைச்சு சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா நீங்கள் வயசுக்கு வந்துருங்கன்றார். சரி, அந்த தகவலை நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்ல. சரி, எங்கள் அம்மாவுக்கு காலம் போன காலத்தில் கொஞ்சம் கண் பார்வை மக்கு பார்வை. வயசான பொம்பளை வயக்காட்டில் போய் அந்த இலையை பிடுங்கணும்னு மாற்றி வேற இலையை பிடுங்கி 2 டம்ளர் சாறு எடுத்து கொடுத்துருச்சு. சரி,
நானும் நிரம்ப நிரம்ப குடிச்சு விட்டேன். ம் வயசுக்கு வரணும்னா ஆர்வத்தில் ம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, நான் குடிச்சது கடைசியில் அரளி செடியாக இருந்திருக்கு. அப்ப நீ இன்னும் சாகாம இருக்க? ஆண்டா இடவிட்டவளே, ரெண்டாவது வாழைப்பழத்தை திண்டு வெளியேற்றிட்டேன். அப்படியா? ஆமாம். இப்படியெல்லாம் நடந்து, ஆனால் எனக்கு நடந்தது மாதிரி வேற யாருக்கு நடக்கக்கூடாது. ஆமா. எப்படியோ ஒரு வழியாக வயசுக்கு வந்துட்டேன். சரி. ஆனால் அரளி செடியை குடிச்சு வயசுக்கு வந்த ஒரே பொம்பளை நான் தான். நீ தான். ஆமாம். ஆனால் வயசுக்கு வந்ததுக்கு கை தட்டினேன் பாரு, அவன் தான்டா டிரைவர். அவன் தான்டா டிரைவர். ஆமாம். எப்படி வயசுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வர்றது போல எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்னது? காதல் ஆசை. காதல் ஆசை. ஆமாங்க. சரி. எல்லாருக்கும் வர்றது போல எனக்கு வரும்ல. ஆமா ஆமா. நானும் நெஞ்சில் முடி முளைச்சிருக்கா? இதை யாரு உன்னை வாக்க சொன்னாங்களா? யாரு பார்த்தது? யார் அதில் என்ன இதை வேண்டானா? நீ நெஞ்சில் மட்டும்தானே பார்த்த? கை கால் ஊரா முடியாதே இருக்கு. ஆமாம். ரோமம் கட்டினாத்தே நல்லது. நாங்கள் அன்னைக்கு எங்கே போகிறோம் தெரியுமா? கண்ணும் கருத்துமா காட்டு காவலுக்கு போகிறோம். நான் வந்துட்டேன், என் தோழி வந்திருப்பா, இன்னொருத்தவங்க இருக்காங்க. இன்னொருத்தவங்க யார் அது? எங்க அம்மா வந்திருப்பாங்க. ஆமா வந்தாங்க. அதை விட ஒரு முக்கியமானவர் எங்க மாமா. முக்கியமானவர்? ஆமா. யார் அவரு? எங்க மாமா வந்தாத்தே இடமே சிறப்பா இருக்கும். என்னடி சொல்ற? நல்ல மனுஷன், ஆளுலையும் சரி, குணத்துலையும் சரி, சரி, சேனத்துலையும் சரி. என்னடி சொல்ற? இல்ல மனசுலையும் சரி, நல்ல மனுஷன். ஆமா. என்னைய அவர் வந்தாத்த இடம் சிறப்பா இருக்கும். எங்க மாமாவை கூப்பிடுவோமா? கூப்பிடுறீ? மாமோய் இப்படி ஒரு தொண்டையா? என் மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தா இது எதுக்கு நான் யோசனை பண்ணி பத்தினமா. மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தா. அக்டோபர் 30 அட்டஜாம நேரத்தில செடிக்கு செடி. அண்ணே வாத்தியாரே, வாத்தியாரே எங்க வரீங்க? அதே மெல்லூர் தான், அதே ஊர் தான். ஆமா. அக்டோபர் 30 அட்டஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, எங்கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, எங்கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தூர் சமுதாயம் ஒன்றும் போது என்றாரு. அக்டோபர் 30 அட்டஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு. மல்லிகையை தீயெடுத்து வாட்டுவது போல் இருக்கு, மல்லிகையை தீயெடுத்து வாட்டுவது போல் இருக்கு, மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர், இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அட்டஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு.
கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயல இல்லை என்றார் என்றாரு. கடவுள்கள் செயல இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயல கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்குளத்தூர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு. அதே இடையமேலூரா இல்லை சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்? அதே மேலூர் தான் தேர். வந்துடாயிருச்சா? நான் கட்டி காத்த இன்னைக்கு செடிக்கு நான் கட்டி காத்த என் ஜெங்க காலவாசம் இடிஞ்சு போய் கிடக்கடா. சரி, நமக்கே இந்த நிலைமைன்னா ராசவாட்டுக்கு நிலைமையை நினைச்சு பாரு. அவ்வளவுதான். உலகம் சிரிப்புக்கு இயங்குது, நகைச்சுவைக்கு இயங்கு. உம்பளையெல்லாம் பாதி நெருக்கி சாணி விட போயிடுச்சுங்களா? சாணி பிறக்க வைக்காரே, எடுத்து கொடுக்குறேன். எங்கிட்ட அடிக்கிறதுன்னு தெரியல. இந்த சாமி அண்ணன் ஒரு தம்பி எங்க பாட்டா சட்டியோட ஆண்டானே, அவனைத்தான் கூட்டு போகணும் ஊருக்கு சாமி அழைக்க. எந்த ஊரோட சாமி சட்டியோட அடிச்சு வேட்டியெல்லாம் கலட்டிக்கிட்டு ஏற்கனவே போன வருஷம் நடந்தது இன்னும் மறக்க முடியாமல் தெரியும். 4 தப்புல ஒருத்தன் கொட்டாய்க்கில் போனேன். அவன் எந்த ஊர் எங்கே போனேன் இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க. மஞ்சு விட்டு மாட்டை திறந்த மாதிரி காணும். ஆட்டை வந்துருச்சு. இது வேறையா? இருக்கிற ஆளுகளை அள்ளி போட்டு ஒட்டு இறக்கி விட்டு வாப்போம். சிவகங்கையில் உள்ளே வந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு பார்ப்போம். 7 ரவுண்டு சடசடன்னு. என்னை பார்க்கும்போது பொம்பளை ஆளுக்கெல்லாம்